ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பாயினியர் VSX LX 302 இந்த ரிசீவர் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இது ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே வந்துடும். பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி NGC. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தாக்கா டிடெக்ட் ப்ரொடெக்ட் கரண்ட் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் டாப் கவர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ போர்டு கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது, பட் ஆனால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி யாரும் அட்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த HDMI கேபிள் இருக்குது பற்றி ஃப்ரண்ட் பேனலுக்கும் ஒரு HDMI போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலுக்கும் இந்த HDMI கேபிள் வந்து இங்கே மெயின் போர்டுக்கு அட்டாச் ஆகும். ஸோ இந்த கேபிள் வந்து கரண்டே இருக்குது உள்ள. ஸோ அது இல்லாமல் ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஸோ இதில் ஆம்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால் இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் சவுண்டு வருதா, வீடியோ வருதா, மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே செக் பண்ண பிறகு தான் நம்மளால் என்ன ஃபால்ட்டுன்னு வர முடியும். நம்ம முதல்ல இந்த NG ஃபால்ட்டை கிளியர் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த போர்ட்லேயும் ஃபால்ட் என்னென்னு பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்டர் சேனல் இருக்கு இல்லையா, இந்த 2 டிரான்சிஸ்டர் அவுட்டு. ஸோ இது உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த போர்டில் இந்த 2 டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து நான் இப்போ உங்களுக்கு மல்டிமீட்டரில் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் மோடில் போயிட்டுருக்கு. ரெண்டுமே ஒன்று வந்து 1 ohmஸில் ஷார்ட் ஆகுது, ஒன்று 70 ohmஸில் ஷார்ட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனு. இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து இவ்வளோ லேட் ஆச்சுனாவே ஏதோ மேஜர் ஃபால்ட்டு. பார்த்தீங்களா, ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஷார்ட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் மட்டும் 500 ohmஸில் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றணும், இது மற்றதெல்லாமே மாற்றணும். இதெல்லாமே வெளியே எடுத்து நான் காம்போனன்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த போர்டை க்ளீன் பண்ணணும். ஸோ கழட்டிடும், மற்ற இதெல்லாமே செக் பண்ணி ஆகணும். இந்த போர்டையும் க்ளீன் பண்ணி ஆகணும், மெயின் ஆம்ப் செக்ஷனும் க்ளீன் பண்ணி ஆகணும். எல்லாமே செக் பண்ணி மாட்டத்துக்கு முன்னாடி மாட்டிடணும், இல்லைனா நம்ம திரும்ப காட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி வீக்காக இருந்துச்சுன்னா அதையும் மாற்றி ஆகணும். நான் இப்போ எல்லா காம்போனண்ட்டும் எடுத்துகிட்டு எல்லாமே மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ், இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆம்ப் செக்ஷன் தவிர வேறு எதுவும் ஃபால்ட்டும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ செட்டு பார்க்கும்போதே அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த பேர் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் வந்து இந்த ப்ரீ ஆம்பில் இருக்க சர்க்கியூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் ப்ளஸ் வந்து வீக்கான ஒரு கெப்பாசிட்டர் மாற்றிருக்கேன், அதிகமாக மாற்றலை. அது இல்லாமல் அந்த ப்ரீ ஆம்ப் டிரைவர் டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே வந்து டிஃபெக்டிவ் பார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் பேர் கூட மாற்றிட்டேன். ஸோ ஒன்று போய்ட்டு இருந்துச்சு, ஸோ ஒன்று போய்ட்டு தான் இன்னொன்று ஆக்சுவலாக வீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை சேர்த்து மாற்றணும், அதனால் ரெண்டுமே பேராகவே மாற்றிட்டேன். ஸோ இந்த பேர் அவுட்புட் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் ப்ரீஆம்ப் அவுட்புட் டிரான்சிஸ்டர், இந்த 2 ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் மிஸ் ஆகிடுச்சு, எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா இன்புட்டும் கனெக்ட் பண்ணி இப்போ தான் முடித்தேன். எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மியூட்டிங்கில் கொடுத்துருக்கேன், வந்து சவுண்டு பக்காவாக வருது. இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் சேனல் ஃபால்ட்டில் இருந்துச்சு, அதனால சென்டர் சேனலில் ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டு ரைட்டில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ரீ அவுட் உட்பட ப்ரீ அவுட் உட்பட எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப இந்த ப்ரீ ஆம்ப் டிரைவர் டிரான்சிஸ்டர் மாற்றத்தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ohms ரெசிஸ்டன்ஸு. பட் ஆனால் இதில் வந்து மெகா ஓம்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மெகா ஓம்ஸில் போனாலோ இல்லைனா வந்து ஃபுல் ஓப்பன் ஆனாலோ இது என்ன ஆகும்னா டிரைவர் டிரான்சிஸ்டர் வந்து ஓவர்லோட் ஆகிட்டுரும். பார்த்தீங்களா, 3.7 மெகா ஓம்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மெகா ஓம்ஸில் போயிட்டுருக்கு. இது 150 ohms ரெசிஸ்டன்ஸு, இது 2.2 ohms ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறது. ஸோ இதுவும் அப்படி தான் எம்மில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் டிரான்சிஸ்டர் பேர் மாற்றினாலும் இமீடியட்டாக போயிட்டே இருக்கும். முதல்ல எது முக்கியமோ அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த படி